இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது கன்னியாகுமரி, நாகர்கோவில் சைட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நுங்கு நன்னாரி சர்பத்துன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா நன்னாரி நுங்கு சர்பத்துன்னு சொல்லுவாங்க. இது 2மே உங்களுக்கு கன்னியாகுமரி சைடா இருக்கட்டும், நாகர்கோவில் சைடா இருக்கட்டும், சம்மர் டைம்ல போனீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். அதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நுங்க வந்து நான் வந்து நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். இதை விட இன்னும் மசிக்க முடிஞ்சாலும் நீங்க மசிச்சுக்கலாம். பட் ஆனா இந்த மாதிரி நீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் பீஸ் வாயில படுற அளவுக்கு நீங்க மசிச்சு வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க கஸ்டமர் குடிக்கும் போதும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பொறுத்தளவு ஃபுட்டா இருக்கட்டும், ஜூஸா இருக்கட்டும், எந்த ஃபுட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்டா இருந்தாலுமே டேஸ்ட்டும் குவாலிட்டியும் நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்டோம்னா கஸ்டமர் வந்து நம்ம கடையை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம கடைக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 ml கிளாஸ் ஜூஸ் டம்ளர். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த நுங்க வந்து போட்டுருங்க. இதுல வந்து இந்த அரை எலுமிச்சம்பழம் நம்ம புளியணும். அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிட்டிங்களா? இப்போ நன்னாரி சிரப்பை நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ண நன்னாரி சிரப்புங்க. ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கங்க. அதுல 1.5 குழிக்கரண்டி நீங்க ஊத்துனீங்கன்னா 1 டம்ளருக்கு உங்களுக்கு சரியா இருக்கும். இப்போ இதுல வந்து நான் கரெக்டா 75லேருந்து 100 ml தண்ணி ஊத்த போறேன். கரெக்டா 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இது மேலேயும் கொஞ்சம் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட போறோம். இதை நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் சிரப் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பக்காவான டேஸ்ட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான் உங்களுக்கு நுங்கு நன்னாரி சர்பத்து. இந்த மெத்தட்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். 3லேருந்து 4 நுங்கு பீஸு அதை நல்லா மசிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ இதில் வந்து நான் ஐஸ் கட்டி ஆட் பண்ணலை. ஏன் நான் ஆட் பண்ணலைன்னா இதை நான் அப்படியே சில் பண்ணிட்டு குடிக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸில் ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமர் கேட்கும்போது கொடுக்கல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐஸ் கட்டி ஆட் பண்ணணும். நுங்கு ஆட் பண்ணணும் இல்லைங்களா? நுங்கும் லெமனும் ஆட் பண்ணோடனே ஐஸ் கட்டி நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். ஐஸ் கட்டி ஆட் பண்ணும்போது நம்ம தண்ணி அளவு வந்து 50லேருந்து 75 ml ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நுங்க மேலே ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சிரப் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜூஸ் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சம்மர் டைமில் இந்த நுங்கு நன்னாரி சர்பத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா. நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா. நீங்கள் உங்களுக்கு நுங்கு கிடைக்குது அப்படின்னா இதையும் உங்களோட ஜூஸ் கடையில் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஜா விதையை ஊற வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் இன்னும் நல்லா பெட்டராகவே இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டும் கூட. நல்லா நுங்கும் வந்து நம்ம உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, சப்ஜா விதையும் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. அதனால இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சப்ஜா விதையை ஆட் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பிஸ்னஸ் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட கோவை சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இதயங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.